சென்னை மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் ஒருவர் கற்கள் பாட்டில்களால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஹலோ இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், விரிவான விவரங்கள். இருவேறு கல்லூரி மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சக பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் இரு மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மோதல் தான் தற்போது இந்த காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணி வரை செல்லக்கூடிய மின்சார ரயிலானது நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பட்டணவாக்கம் ரயில் நிலையத்தில் இந்த சமயத்தில் திடீரென மாணவர்களுக்கும் எழுந்த இந்த சண்டையானது பெரும் தற்கொலையும் அங்கு இருக்கக்கூடிய கட்டைகளை மற்றும் ஆயுதங்களாலும் தாக்கிக் கொள்ளப்படுவதாக கூறப்படும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் ரயில்வே காவல் நிலைய உதவி எண்ணுக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் அங்கு செல்வதற்குள் அங்கு கலாட்டாவும் மற்றும் வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் அதே ரயிலில் ஏறி பயணித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கல்லூரி மாணவர்கள் யார் என்பது குறித்து காட்சிகளை மையமாக வைத்து தேடுதல் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பச்சையப்பன் மற்றும் மாநில கல்வி மாணவர்களுக்கிடையே சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணி அரக்கோணம் வரை செல்லக்கூடிய மாணவர்களுக்கிடையே மோதல் தொடர்ந்து இருக்கும் ஒரு பட்சத்தில் பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்தந்த கல்லூரி மாணவர்களுக்கு ரயில்வே காவல்துறை ஏடிசிபி சார்பாக ஒரு எச்சரிக்கை கடிதங்களும் அனுப்பப்பட்டு தொடர் அந்த மாணவர்கள் இனி வரும் காலங்களில் எந்த கல்லூரியிலும் மற்றும் எந்த அரசு பணியிலும் சேர முடியாத அளவுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டு தொடர் மாணவர்கள் அந்த கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்ட சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் இந்த சம்பவமானது மேலும் ஒரு பாடம் எடுக்கும் வகையில் இந்த கல்லூரி மாணவர்கள் ஒருவரையொருவர் ரயில் நிலைய நடைமேடையில் கற்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொண்டும் காட்சிய பெரும் பரபரப்பை சக பயணிகள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம். இது தொடர்பாக ரயில்வே மற்றும் ரயில்வே காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது ஒரு பயணிகள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் பயணிகளை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.